ஹலோ கைஸ், நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் கொடி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதோட லீக்டு இமேஜஸ்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு தான் வந்து அந்த கொடியை வந்து ட்ரையல் சும்மா ஏற்றி ட்ரையல் பார்த்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஆளுங்க எங்க வெளியில இருந்து வீடியோ எடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து இப்போதைக்கு லீக் ஆயிருக்கு. அநேகமாக சீக்கிரமே வந்து இதோட கொடியை வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 22 தான் இந்த கொடியை வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்குள்ளே இப்படி லீக் ஆயிருக்கு. அதனால சீக்கிரமே ரிலீஸ் பண்ணிடுவாங்களான்னு தெரியல. கொடி வந்து எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர், ஃபுல்லாக வந்து எல்லோ கலர் தான். அதில் வந்து தளபதியோட முகம் வந்து இருக்கு. கொடி வந்து சூப்பராக இருக்கு. அது வந்து அஃபீஷியல ரிலீஸ் பண்ணாதான் வந்து நல்லா தெரியும். வேற இன்னும் எதாவது அப்டேட் பண்ணுவாங்களா, இல்லை சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இல்லை. பட் இதுலேயே வந்து ஏதாவது அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொடி வந்து சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக வந்து இது மக்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஈஸியாக ரீச் ஆகும். ஏன்னா ஃபுல் எல்லோ, எந்த ஒரு வேற கலர் எதுவுமே ஆட் பண்ணல. ஃபுல்லாக வந்து எல்லோ தான் ஆட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இந்த கொடி வந்து ஈஸியாக போய் சேரும். சின்ன சின்ன கிராமங்களுக்கு கூட இந்த கொடி வந்து ஈஸியாக ரீச் ஆகும். நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய அரசியல் கட்சிகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து வேற வேற கலர்ல இருக்காங்க. அதாவது மல்டி கலர் இருக்கும். அதில் ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த எல்லோ கலருங்கிறது வந்து எல்லாருக்குமே ஈஸியாக, அதாவது சிங்கிள் கலர் அப்படிங்கிறப்போ வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். அதனால வந்து ஈஸியா ரீச் பண்ணிடலாம். ஸோ தமிழக வெற்றி கழகம் வந்து சிறப்பாக செயல்படணும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வந்து நம்ம கிராமங்கள்ல எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா தளபதிக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. தளபதியை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கிராமத்துல முதற்கொண்டு எல்லாமே சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி மற்ற கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க கூட இப்போ வந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு நிறைய மாறுதல் எல்லாம் வந்திருக்கு. சீக்கிரமா வந்து மாநாடு நடக்க போகுது. அந்த மாநாட்டுல வந்து என்ன பேச போறாருங்கிறதுல எல்லாருமே கண்டிப்பா ஆர்வமா இருப்பாங்க. ஸோ அவர் வந்து என்ன பேச போறாரு, மக்கள் வந்து அவரோட ஸ்பீச் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவரோட முதல் மாநாடு அப்படிங்கிறப்போ அங்க பேசுற அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் கண்டிப்பா கவனிப்பாங்க எல்லாருமே. ஸோ நியூஸ் சேனல் சொல்லவே தேவையில்ல. லைட்டா ஒரு பிசிறு தட்டினாலும் அதை எப்படியோ டைவெர்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அதனால தளபதி வந்து கரெக்டா பேசுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. பட் அந்த மாநாடு நடக்கிறதே வந்து பெரிய சேலஞ்சா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மதுரையில நாங்க, அப்புறம் திருச்சியில நாங்க, அப்புறம் சேலத்துல நாங்க. சரி, இப்போ இன்னமும் வந்து கன்ஃபார்ம் பண்ணாம இருக்காங்க. ஏன்னா அந்த இடம் வந்து ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. சில அரசியல் காரணங்களும் சொல்றாங்க, அது நமக்கு சரியா தெரியல. இருந்தாலும் சீக்கிரமா ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, நம்ம திருச்சியில தான் வந்து மெயினா போடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா எல்லா மாவட்டமும் வந்து ஈஸியா ரீச் ஆகிற இடம் வந்து திருச்சி தான், சென்ட்ரல் பிளேஸ். எங்க இருந்தாலும் ஈஸியா வந்து ரீச் பண்ணிடலாம். அதனால திருச்சி தான் எனக்கு தெரிஞ்சு. திருச்சி ஆர் மதுரை, இந்த மாதிரி இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எங்கே வச்சாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கண்டிப்பா போய் கலந்துக்குவோம். அதே மாதிரி தளபதி ரசிகர்கள், தம்பிகள் அனைவரும் இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கணும். இது வந்து மற்ற கட்சிகள் மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் வந்து என்னுடைய பெரிய வேண்டுகோள்னு வச்சுக்கலாம். ஸோ மற்ற கட்சிகள் மாதிரி தயவு செய்து இருக்க வேண்டாம். ஸோ இப்போ இருக்கிற ரசிகர்களும் மற்ற கட்சியில இருக்கிறவங்க மாதிரி செயல்பட வேண்டாம். எனக்கு இப்போ இன்ன வரைக்குமே இந்த மற்ற கட்சிகள்லாம் பிடிக்காத காரணமே அதுதான். ஸோ தளபதியோட கட்சி வந்து அதே மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து முழுக்க முழுக்க மக்கள் சேவை மட்டும்தான் பார்க்கணும். அது மாதிரிதான் வந்து நான் எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம் ஃபியூச்சர்ல வந்து எப்படியெல்லாம் அவருடைய முன்னெடுப்புகள்லாம் தெரியும். இந்த கோட் படத்தோட ட்ரெய்லரே வந்து 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவே வந்து செம்ம பாசிட்டிவ் ரிவ்யூலாம் வந்திருக்கு. ஸோ அடுத்து இன்னும் ஒரே ஒரு படம் தான் இருக்கு. அந்த படமும் முடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா ஃபுல்லா அரசியல் தான். ஸோ அடுத்த சிஎம் வந்து தளபதி தான். ஸோ நீங்க யாரு வேணாலும் என்ன வேணா சொல்லிக்கோங்க, நான் சொல்றேன், அடுத்த சிஎம் வந்து தளபதி தான். ஸோ அவருக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க அவ்வளோ சப்போர்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, என்ன செய்யாம விட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்று அரசியல் கட்சி வேணும் அப்படின்னா கண்டிப்பா அது தளபதியோட தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். ஸோ கண்டிப்பா வந்து வருவாரு. ஸோ நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்காக வந்து நீங்க விஜயோட ஃபேனா இருக்கணும், தளபதியோட ஃபேனா இருக்கணும் அப்படின்னா அந்த அவசியமே கிடையாது. ஸோ நம்ம ஊருக்கு, நம்மளுக்கு, நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து தளபதி ஒன்லி சாய்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். சீக்கிரமாக ஒரு ஸ்டூடியோ செட்டப்போட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ டெய்லியும் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ டெய்லியும் நடக்கிற சம்பவங்கள் இதை வச்சு நான் டெய்லியும் வீடியோ போடலான் இருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.
நன்றி, வணக்கம்.